ஒரு பெரிய பங்களாவுல பெரிய திருட ஒருத்தன் திருட போயிருக்கேன். பங்களாவும் பெருசு, திருடனும் பெரிய. அப்படின்னா பெரிய திருடன் சின்ன திருடன் இருந்திருக்கான் நாட்டுல. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப பெரிய திருடன் பெரிய பங்களாவுல திருட போறது பெரிய நாய் கட்டி கிடந்திருக்கு, ராஜபாளையத்து நாய் போல. இப்ப எட்டி பாக்குறான், நாய் உள்ள கிடக்கு. ஒரு பயம், நாய் குலைச்சிருச்சுன்னா மாட்டிக்கிடுவோமே. யோசிச்சுக்கிட்டே நின்ன, நாய் அவனை பாக்குது, அவன் நாயை பாக்குறேன். ரொம்ப நல்ல நாயா இருந்திருக்கு, சத்தமே போடல. இவனுக்கு சந்தோஷம், நாய் குலைக்காம நிக்குது. கிட்ட போய் பாப்போம்னு போய் அந்த கதவுல கைய வச்சேன். அப்பவும் நாய் அவனை பாக்குது, அவன் நாயை பாக்குறான். நாய் குலைக்கல. அடடே, ரொம்ப நல்ல நாயா இருக்கும் போல இருக்க. சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும்னு. சில வீட்டுல நாய் மெத்தையில வந்து கிடக்கு, நாங்கெல்லாம் கீழே கிடக்கிறோம், தெரியுமா இல்லையா? அதுதான். இப்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி ஆகி நாய் குலைக்கலன்னு செவத்துல ஏறி உள்ள குதிச்சேன். இப்பவும் நாய் அவனை பாக்குது, நாய் அவனை பாக்குறான், அவனு நாயை பாக்குறான், சத்தம் போடல. ரொம்ப ரொம்ப நல்ல நாயா இருக்கும் போல வீட்டுக்குள்ள போகலான்னு போனேன். ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு நல்ல நாயா இருக்கு, நம்ம ஏதாவது கைமாறு பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து மடியில இருந்து 2 ரொட்டி எடுத்து அதுகிட்ட போட்டேன். அது வரைக்கும் சும்மா இருந்த நாய் அப்ப குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. பதறி போயிட்டேன். நீ சும்மா தானே இவ்வளவு நேரம் இருந்தா, இப்ப ஏன் குலைக்கிறான்னு நாய் கேக்குது. நீ யாரோ சொந்தக்காரன் திருட்டுக்குள்ள தெரியாம வந்துட்டா, இருட்டுக்குள்ள. சரி வந்துட்டு போறேன், விடிய வரைக்கும் படுத்துருந்து எந்திரிச்சு போட்டும்னு நினைச்சிருந்தேன். நீ எப்ப இலவசமா 2 ரொட்டி எனக்கு போட்டியா, அப்பவே தெரிஞ்சுக்கிட்ட இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்துட்டேன். யார் சொல்றது? நாய் சொல்லுது. நாய்க்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. நமக்கெல்லாம் எத்தனை அறிவு? நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து போலாம், அரமணை கோழி முட்டை அன்னைக்கெல்லாம் உடைக்க. ஆக எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, அதற்கு ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றத்து கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று வள்ளி இங்கே காவல்